இது வந்து ஒரு டெக்னிக்காக இருக்க போகிறது இல்லை, பட் காமனாக சின்ன விஷயம் ஆனால் பெரிய இம்பேக்ட் கொடுக்குற விஷயம். நம்ம ரியலைஸ் பண்ணலாம், ஆனால் நம்ம பண்ண மாட்டோன்ற ஒரு விஷயம். எஸ்பெஷலி when it's come to ரிலேஷன்ஷிப். என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, இமேஜினாக உங்களை வந்து ஒரு 5 லியார் விரட்டுது, ஒரு கானாசான அனிமல் உங்களை விரட்டுது. will you stay there? No, you will run away. இல்லை உங்களுக்கு வந்து ஒருத்தவங்க அன்புன்ற பேர் தொட பேசிக்கிட்டே இருக்காங்க, உங்களை அப்படியே மூச்சு திணற மாதிரி அமுத்துறாங்க. வாட் யூ வில் டூ? யூ வில் ட்ரை டு pull back yourself, you will try to avoid from the situation, right? So don't try to parent someone no matter what. ஒருத்தவங்களுக்கு நம்ம எஜுகேட் பண்ணுறதுக்கும் வந்து அதான் சொல்லுவாங்க, எல்லாருனால டீச்சர் ஆயிட முடியாதுன்னு சொல்லுவாங்க. யூ ஷுட் வெல் ட்ரெயின் யுவர் செல்ஃப். அன்பு அக்கறைன்ற பேரில் சில பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அந்த பொண்ணு என்னை விட்டுட்டு போயிடுச்சு, ஆனால் நான் அது பர்த்டேக்கு அவ்வளோ வேலையான கிஃப்ட்லாம் வாங்கி வச்சுருக்கேன், அதை கேட்காம நான் காசு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் அவங்க என்னை பிளாக்ல தான் வச்சுருக்காங்க, என்கிட்ட திருப்பி வரல. நான் எப்பயுமே இந்த கதை கேள்விப்படுவேன், பாவமாக இருக்கும். ஏன்னா பசிக்கிறவங்களுக்கு நீ சாப்பாடு கொடுத்து தான் பசியோட அருமை தெரியும். ஆனால் நீங்கள் என்கிட்ட சொல்லலாம், சிஸ்டர் அவங்களும் தான் என் ரிலேஷன்ஷிப்பில் வந்தாங்க, உங்களுக்கு தெரியுமா, அவங்களுக்குமே தான் என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க அப்படி நீங்கள் சொல்லுவீங்க. பட் ஒரு உறவில் எப்பயுமே என்னோட அந்த 2 ஃபேஸ் மாஸ்கோட அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. ஒரு ரிலேஷன்ஷிப் பிகினிங்கில் வந்து யாராக இருந்தாலும் நம்மளை பெஸ்ட்டாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன பல்வேறு காரணம் இருக்கலாம். அவங்க அழகாக இருக்கலாம், அவங்க ஃபிசிக்கலாக இருக்கலாம், அவங்ககிட்ட இருக்க காசாக இருக்கலாம், அவங்ககிட்ட இருக்க ஹெல்ப்பாக இருக்கலாம், இல்லை அவங்க உண்மையாகவே பிடிச்சிருந்துருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அப்போ வந்து அவங்க உங்களுக்கு கொடுக்குற விஷயமே வேறு. அன்பு, மரியாதை, அட்டாச்மெண்ட், ஆல்வேஸ் கனெக்ஷன். தூங்கி என்ச்சு மெசேஜ் பண்ணுறது, நைட் தூங்குற மாதிரி ஃபோன் பேசிட்டு படுக்கிறது, சும்மா கிடைக்கிற கேப்லலாம் மெசேஜ் பண்ணி போகிற இடத்துல ஃபோட்டோ பிடிச்சி காட்டுறது, சாப்பிட்டியாமா, ஐயோ சாப்பிடலாம், சாப்பாடு ஆர்டர் பண்ணுவான்னு கேட்குறது, இதெல்லாம் நடக்கும். ஒரு நடுவில் ஒரு ஸ்டேஜ் வரும், அந்த ஆக்சுவலான அந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து ஃபில்டர் மாதிரி பீல் ஆஃப் பண்ணிட்டோன்னே ஒரு கேரக்டரை காட்டுவாங்க. அந்த கேரக்டரில் அதே பர்சன் தானே, சிச்சுவேஷன் தான் கொஞ்சம் வேறையாக இருக்கும். அதுக்கு நம்ம கெட்டவங்க நம்ம சொல்ல முடியாது. அவங்க அந்த மாதிரி மாறுறதுக்கு அவங்க வேலை டென்ஷன் இருக்கலாம், அவங்க ஃபினான்ஷியலி பிரச்சனை இருக்கலாம், ஃபேமிலி ப்ராப்ளம், யாராச்சும் அவங்கள ஏதாச்சும் ஒரு அம்மா ப்ரெஷர், அப்பா ப்ரெஷர், சிப்ளிங் சண்டை, இந்த மாதிரி எதுவும் இருக்கலாம், தச்சு இல்லை வேலை இடத்துல வேலை இல்லை வேலை பிடிக்கல, வேலை ரொம்ப ப்ரெஷர், ஏதோ இட் கேன் பி எனி திங், நாட் ஓன்லி யூ கைஸ். ஆனால் இது தெரியாமல் நீங்கள் வந்துட்டு ஐயோயோ சலிச்சு போயிட்டேனா, ஐயோயோ என்னை பிடிக்காம போச்சு, ஐயோயோ வேறு பிள்ளை கூட பேசுகிறானா, இந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணிங்கன்னா யூ ஆர் ரியலி மேக்கிங் த திங்ஸ் வெரி வெரி worst. ஏன்னா எந்த உறவையுமே சில பேர் பேசி நான் பார்த்துருக்கேன், நான் ஏன் என் எக்ஸை மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறேன், ஐ டோன்ட் நீட் someone to manifest. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த உலகத்தில் நம்மளோட உடம்பே ஒரு கட்டம் வந்து யூஸேபிள் இல்லாமல் தான் ஆக போகுது. ஓகே, இட்ஸ் டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் someone. ஐ எம் someone who don't judge anyone. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலையா, யூ டோன்ட் லைக் டு மேனிஃபெஸ்ட் someone, just stay away. You don't even need to involve. பூமர் ஆக தேவையில்லை, ரைட்? யூ டோன்ட் ஈவன் நீட் டு இன்வால்வ். சில பேர் வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு இருப்பாங்க, சில பேர் வந்து மூவ் ஆன் பண்ண முடியல, இந்த பர்சன் கூட நிறைய நான் விஷயம் பில்ட் பண்ணியிருக்கேன், ஸோ இந்த உறவை நான் வந்து தக்க வச்சுக்க பார்க்குறேன், இந்த உறவை நான் வேல்யூ பண்ணுறேன், ஐ டோன்ட் சேஞ்ச் பார்ட்னர், ஸோ தட் ஐ நீட் டு மேனிஃபெஸ்ட், ஐ நீட் டு பிரிங் த பெஸ்ட் இன் திஸ் ரிலேஷன்ஷிப்ன்ற மாதிரி இருக்கிறவங்க வந்து மேனிஃபெஸ்ட் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்கும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம பார்த்த அனுபவப்படி, நம்ம படித்த அனுபவப்படி, நம்மளுக்கு சொல்லப்பட்ட அனுபவம் படி சில கேட்டகரி ஆஃப் பீப்புளை நம்மளே பிளேஸ் பண்ணிக்குவோம் நம்ம மூலையில். பட் நம்ம நினைக்கிற மாதிரி தான் அவங்களும் இருப்பாங்க, இல்லை அவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து டசன்ட் மேக் சென்ஸ் அட் ஆல். நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிட்டு போனால் இதான் நம்ம சாமி, நம்ம இந்த சாமி தான் கும்பிடுறோம், இப்படி தான் நம்ம கும்பிடுறோம். ஆனால் நம்ம வளர வளர ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு சடனாக வேறு ஒரு சாமி மேலே இன்ட்ரெஸ்ட், ஈர்ப்புலாம் தானாக வரும். அதை வந்து கொலை குத்தோன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி தான். ஸோ அகெயின் ஒரு நபர் மாறுறதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் திங், யூ ரியலி நீட் டு கிவ் தெம் ஸ்பேஸ் ரேதர் தென் புஷிங் தெம் லைக் ஸோ மச். ஏன் கால் பண்ணல, ஏன் மெசேஜ் பண்ணல, ஏன் இதை பண்ணல, ஏன் அதை பண்ணல, அங்கேருந்து ஆரம்பிச்சு ஏன் அந்த பிள்ளை உனக்கு ஃபோட்டோ லைக் போட்டிருக்கு, நீ ஏன் காமெண்ட் போட்டிருக்க, நீ திங்ஸ் வில் கெட் ஈவன் worst பிகாஸ் நீங்கள் வந்து ஆப்போசிட்டாக ரியாக்ட் பண்ணுறீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல முடிவை கொடுக்கும், ஒரு நியூ பிகினிங் அந்த பர்சன் கூட மறுபடியும் கொடுக்குமானா இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் இருந்துக்கிறீங்கன்னா உங்களை ஹீல் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். உங்களை நீங்கள் டிடாக்ஸ் பண்ணாமல் நீங்கள் அந்த சூடு போய் ஜாதகம் பார்த்து, சாமி பார்த்து, பூஜை பண்ணி, பரிகாரம் பண்ணி, மேனிஃபெஸ்ட் பண்ணி என்ன பண்ணாலுமே ஒன்றே உங்களுக்கு வந்து அந்த பலன் வந்து கிடைக்காமல் இருக்கலாம், இல்லை லேட்டாக கிடைக்கலாம். டெய்லி லைஃப்பில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஆன் டைம் கரெக்டாக தூங்குறோமா, தேவையான சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோமா, தேவையான ப்ரோட்டீன் ஃபைபர்ஸ் சாப்பிட்றோமா, தேவையான ஸ்கின் கேர் போட்டுக்கிறோமா, தேவையான வார்த்தைகளை ஒருத்தவங்களை திகோர் பண்ணுறோமா, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இன்றைக்கி கொடுக்கப்பட்ட வேலையை சரியாக செஞ்சால் நாளைக்கு வர இன்கம்மை பற்றி பெருசாக கவலைப்பட தேவையில்லை. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் சொல்லலாம், you know what, I'm giving my 100%, but you don't know, sometimes you're overdoing things. உங்களை கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க சொன்னால் நீங்கள் பேரண்டிங் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ அது சில பேருக்கு வந்து பிடிக்காது. உங்கள் பார்ட்னருக்கும் நீங்களும் ஒரே கப்பாலாவாக இருக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லை நாங்கள் வேறு வேறு கேரக்டரிஸ்டிக்காக இருந்தாலுமே இஃப் யூ போத் டிசைடட் தட் we are seeing the future together, things will be different. But when someone said no, I don't think so, this is workable, and then you really need to give them some space at least to think rather than make it an issue. Because அந்த செப்பரேஷன், அந்த கூலிங் பீரியட் வந்து கண்டிப்பாக ஐதர் போத் பார்ட்டிக்குமே ஒரு கைண்ட் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன் கொடுக்கும். அதுலேயே உங்களுக்கு தெரியும் அந்த பர்சனை பற்றி யோசிக்கிறீங்களா, மிஸ் பண்ணுறீங்களா, பேசாமல் இருக்க முடியலையா, இல்லை ஐயோ ஜஸ்ட் ஓகே ஐயோ ஃபீலிங் பீஸ் வித்வுட் ரிசீவிங் தியர் டேக்ஸ். இந்த மாதிரி வந்து நிறைய விஷயமே இருக்குது. we can't judge. again I'm telling you, நம்ம இப்போ பேசுகிற அனைத்துமே புரிஞ்சுக்கிற அனைத்துமே நம்ம பார்த்து கற்றுக்கிற விஷயம், ஆள் சொல்கிற விஷயம், இல்லை நம்மளுக்காக யோசித்து வர ஒரு விஷயம், படித்த விஷயம் இப்படி தான் இருக்கும். பட் இதையும் தாண்டி சில கேரக்டரிஸ்டிக், சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், சில ஹியூமன்ஸ் பிஹேவியர்ஸ் இருக்குது. நம்மளுக்கு 60-70 வயசு ஆனாலுமே இந்த வாழ்க்கை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் வந்து இட்ஸ் நாட் லைக் இட்ஸ் நாட் டன் எட் அந்த மாதிரி. ஸோ அப்படி இருக்கிறப்ப கூலிங் பீரியட் வந்து எனக்குமே எடுத்துக்கோங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரியே தான் ஒருத்தவங்க நடந்துக்கணும். நீங்கள் பாடுற பாட்டுக்கு அவங்க வந்து ஆடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பிரச்சனை என்னமோ உங்ககிட்ட தான் இருக்குதுன்னு அர்த்தம். லவ் வந்து ஒரு செடிக்கு வந்து தண்ணி ஊற்றி அது அழகாக வளர்றதை பார்த்து ரசிக்கிற மாதிரி. நீங்கள் அதை பிச்சு தலையில் வச்சுக்கிட்டா தான் லவ்னா அது அப்படி இல்லை. அவங்க உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தால் தான் லவ்வு. அவங்க என்னை விட்டுப்பிட்டா நான் அவங்கள தேடி போய் டிஸ்டர்ப் பண்ணுவேன், இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா திரும்ப வரணும்னு மைண்ட் செட் இருக்கிறவங்களுக்கு கூட வராமல் போயிடும். இப்போல்லாம் சோஷியல் மீடியாலாம் வந்து நிறைய விஷயம் இப்படி திரும்பினாலே நிறைய அட்டென்ஷன், நிறைய விஷயம் கிடைக்குது. we can't blame anyone, actually we can't really blame anyone much. கூலிங் பீரியட் எனக்குமே எடுத்துக்கோங்க. சம்டைம்ஸ் நம்ம வந்து நினைப்போம் மேனிஃபெஸ்டேஷன் மட்டும் போதும், ஐ கேன் டூ எவ்ரி திங். மேனிஃபெஸ்டேஷன் கேன் டூ ஒண்டர்ஸ், எஸ். யூனிவர்ஸ் இஸ் தேர் டு அள்ளி வீசுறதுக்கு உங்களுக்கு, எஸ். பட் நீங்கள் வந்து ஒரு சில விஷயம்லாம் நிறையா புரிஞ்சுக்கணும். விச் இஸ் அகம் பிரம்மாஸ்மி, விச் இஸ் ஐ ஆம் த கிரியேட்டர், ஐ ஆம் த யூனிவர்ஸ். பட் நம்ம இப்போ சில பேர் யோசிப்போம் தெரியுமா, அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க, எல்லாம் பட்டு நடக்குது, BMW வாங்குறாங்க, மர்ஸ் வாங்குறாங்க, காடி வாங்குறாங்க, வீடு வாங்குறாங்க, கல்யாணம் பண்ணுறாங்க, பிள்ளை பிறக்குது, எனக்கு ஏன் ஒன்றுமே நடக்கல அப்படின்னா ஏன் அப்படின்னா அவங்க நல்லவங்க, நம்ம கெட்டவங்க. அந்த மாதிரி டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் சம் ஒன் எல்ஸ். பட் யூ ஷுட் ரியலி பிலீவ் இன் தர்மா, புத்தா, பாபா. அப்படின்னா என்னென்னா, ஹவு டு டெல் யூ கைஸ், இப்போ இந்த பூமியில் நம்ம பிறப்பு எடுத்துக்கோன்னா அஃப்கோர்ஸ் தேர்ஸ் அ லாட் ஆஃப் அவர் குட் அண்ட் பேட் கர்மா, good and bad at and deeds. of course our parents one நம்ம கேரி பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டேஷன்னா ஆசைப்பட்ட எல்லாமே கிடச்சிரும்னு நினைக்கிறது தப்பான மிஸ்கான்செப்ஷன். மேனிஃபெஸ்டேஷன்னாலே அலைன்மெண்ட். இங்கே நீங்கள் என்னவா ஃபீல் பண்ணி அந்த ஃபீலிங் வந்து ரிலாக்ஸாக இருக்கோ, அந்த ஃபீலிங் சேஃபாக இருக்கோ, அந்த அலைன்மெண்ட்க்கு உங்கள் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு எக்கோ கொடுக்கும். என்ன கொடுக்கும்? எக்கோ. நீங்கள் வந்து சொல்கிறீங்க, ஓகே ஐ எம் வெல்த்தி, ஐ எம் ரீச், ஐ எம் லோடட், பிளா பிளா பிளா. ஆனால் சொல்கிறப்பே டீப் டவுன் உங்களுக்குள்ளே கொலை நடக்கும், பயமாக இருக்குது, வேதனைப்படுறீங்க, காசு இல்லை, பில் கட்டணும்னு சங்கடப்படுறீங்க அப்படின்னா யூ நீட் ஹீலிங் ஃபர்ஸ்ட். அது பண்ணாமல் நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்று டிப்ரெஷனில் விட்டுரும், இல்லை மேனிஃபெஸ்டேஷனில் வெறுப்பாக்கி விட்டுரும். அப்புறம் எங்கிட்ட யூனிவர்ஸ் வந்து உங்களோட மேலே தளத்துக்கு அது டான்ஸ் ஆடுறது. இட் கேன் பி அலைன் வித் யூ. Same concept for relationship and everything. So always try to understand yourself better on what you really want, why you want it. And இந்த ஏரியாவில் உங்கள் லைஃப் நீங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணால் நீங்கள் பெட்டர் வெர்ஷனாக வாழ்வீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான அனைத்துமே உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். Have a great day. Om Namah Shivaya.